வாழ்க வளமுடன். கம்பங்குடி டிவி நேயர் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். என்னை சந்திக்க வரும் பலரும் சனீஸ்வர பகவானை பற்றி மிகவும் பயப்படுகிறார்கள். அஷ்டமத்து சனி, ஜென்மச்சனி, ஏழரை சனி இப்படியெல்லாம் சொல்கிறார்களே என்று. அந்த ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் சனி இருக்கலாமா? அது நல்லதா? அதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளுக்கு அவர்கள் அனுபவிக்கும் இன்ப துன்பங்களுக்கு காரணம் என்ன என்பதை ஜாதகம் மூலம் அறிய முடியுமா? நிச்சயம் முடியும் என்று ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் என்பது 5ஆம் இடம். இதை ஆராய்ந்தால் போதும். அதன் மூலம் முற்பிறவி குறித்தும் இந்த பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களை பற்றியும் தெளிவாக அறியலாம். அது மட்டுமில்லை, இந்த வினைகளின் காரணமாக அவருக்கு ஏற்படக்கூடிய சுகதுக்கங்கள், லாப நஷ்டங்கள் குறித்தும் தெரிந்து கொள்ளலாம். குழந்தை பாக்கியம், பிள்ளைகளின் நிலை ஆகியவை குறித்தும் இந்த 5ஆம் இடம் விளக்கும். இந்த ஸ்தானத்தை கொண்டு ஒருவரின் பூர்வ ஜென்ம மறுபிறவி, பிதிர்வகை சொத்துக்கள், பரம்பரை சிறப்பு, அனுபவிக்கும் சுகம், மனைவி, லாபம், தர்மகுணங்கள், ஜாதகருடைய முன்னோர்களில் யாருடைய பிரதியாக அவர் பிறந்திருக்கிறார் ஆகியவை குறித்தும் துல்லியமாக சொல்லிவிடலாம் என்று சொல்வார்கள். இந்த 5ஆம் இடத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் என்பதைத்தான் அறிவது அவசியம். இந்த 5ஆம் இடத்தில் இந்த இடத்தில் சூரியன் இருந்தால் பருத்த சரீரம் உள்ளவர்களாகவும் குறைவான புத்திர பிராப்தி பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். இயற்கை வழியில் சூழ்ந்த பகுதிகளில் வசிப்பதில் விருப்பம் இருக்கும். இந்த ஜாதகரின் சிறு வயதில் தந்தைக்கு ஆபத்து ஏற்படக்கூடும். இதயம், வயிறு தொடர்பான நோய்களால் பாதிப்பு இருக்கும். வாழ்க்கை ஏழ்மையானதாக இருந்தாலும் செல்வந்தர்களின் நட்பும் உதவிகளும் கிடைக்கும். இந்த 5ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் நல்ல கல்வி, பரம்பரை சொத்து, சுய சம்பாத்தியம், கலைகளை நேசிப்பதிலும் கற்பதிலும் ஆர்வம் இல்லாமல் இருக்கும். அரசியலில் ஈடுபட்டு அமைச்சராகும் யோகம், உயர் பதவிகளை திறம்பட நிர்வகிக்கும் ஆற்றல் போன்ற பலன்கள் எல்லாம் கிடைக்கும். பெரும்பாலும் இவர்களுக்கு பெண் குழந்தைகளே பிறக்கும். அடுத்து செவ்வாய். 5ஆம் இடத்தில் இருந்தால் புத்திர பிராப்தி சற்று கடினம் என்பது பொது பலன். 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் மற்ற கிரகங்களின் நிலைகளை ஆராய்ந்து பலனை அறிய வேண்டும். மற்றபடி இந்த இடத்தில் செவ்வாய் இருந்தால் சிறிய விஷயங்களை முடிப்பதற்கு கூட மிகுந்த முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். பூர்வீக சொத்து கிடைப்பது கஷ்டம். ஜீவன வகையில் அடிக்கடி மாற்றங்கள் வரும். முன்கோபத்தால் தங்களுக்கு தாங்களே ஆபத்தை தேடிக்கொள்வார்கள். குரு பார்வை அல்லது சேர்க்கை இருந்தால் கெடுபலன்கள் குறைந்து நற்பலன்கள் ஏற்படும். அடுத்து புதன். 5இல் புதன் இருந்தால் அழகாக உடவுடுத்திக் கொள்வதில் ஆர்வம் இருக்கும். அரசியலில் பிரகாசிக்கக்கூடும். பெற்றோர், தாய்மாமன் உடல்நலன் பாதிக்கக்கூடும். விரைந்து முடிவெடுத்து உடனே செயல்படுத்த வல்லமை பெற்றிருப்பர். தெய்வ பக்தி இருக்கும். அர்ப்பணிப்புடன் கூடிய வழிபாடுகளும் நல்ல சந்ததியை பெற்றுத்தரும். அடுத்து குரு. 5ஆம் இடத்தில் குரு இருந்தால் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு அமைந்திருப்பது மிகவும் சிறப்பு. நல்ல பிள்ளைகள் கிடைக்கும். அவர்களால் பெயரும் புகழும் உண்டாகும். ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். இதிகாச புராணங்களிலும் சாஸ்திரங்களிலும் நல்ல தேர்ச்சி பெற்றிருப்பர். அன்பும் நற்பண்புகளும் சேர்த்து பெற்றிருக்கும். இவர்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வர். எப்படிப்பட்ட நெருக்கடி, ஆபத்து ஏற்பட்டாலும் தங்களுடைய புத்தி கூர்மையினால் தற்காத்து கொள்வார். 5இல் சுக்கிரன் இருந்தால் இவர்கள் சிறந்த ராஜதந்திரியாக இருப்பார்கள். நல்ல கல்வி அறிவை பெற்றிருப்பார்கள். பெண்களுடனும் பணம் படைத்தவர்களுடனும் பழகுவதில் நாட்டம் கொண்டிருப்பர். பிறருக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கி அவர்கள் நன்மை அடைய செய்வர். பூர்வீக சொத்துக்களை பெற்றிருப்பதுடன் இவருடைய தேவைக்கேற்ப பணம் கிடைத்து கொண்டே இருக்கும். சிறு வயதில் தாய்க்கு ஆகாது பெண் குழந்தைகள் மூலம் முன்னேற்றம் வரும். அடுத்து 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால், சனி இருப்பதும் புத்திரதோஷத்தை குறிப்பதாகும். இதர கிரகநிலைகளை பொறுத்து இந்த பலன் மாறுபடும். 5ஆம் இடத்தில் இருக்கும் ஜாதகர்கள் வாக்கில் கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது. செய்தொழில், ஜீவன வகைகளிலும் பிரச்சனைகள் வரலாம். குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செய்து வந்தால் நன்மைகள் கைகூடும். அடுத்து ராகு பகவான். 5ஆம் இடத்தில் ராகு இருப்பது கூட புத்திர தோஷத்தையே குறிப்பது. உரிய பரிகாரங்களை செய்வதன் மூலமே பெண் குழந்தை பிறக்கும். வாக்கு சாதுரியத்தால் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும். அலுவலகத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களுடன் சரியாக அமர்ந்து பேசுவர். நெஞ்செழுத்தம் உணர்வு பெற்றவர்கள் அரசாங்கத்தை எதிர்க்கவும் துணிவார்கள். அதன் மூலம் கஷ்ட நஷ்டங்களுக்கு ஆளாவார்கள். அடுத்து கேது பகவான். கேது பகவான் 5ஆம் இடத்தில் இருந்தார் ஒரு வகையில் புத்திர தோஷங்களை குறிப்பதாகும். ஆனால் நடுத்தர வயதுக்கு பிறகு பெண் குழந்தை பிறக்கக்கூடும். மற்றவர்களை எளிதில் நம்ப மாட்டார்கள். மனைவிக்கு சித்தப்புறமை ஏற்பட வாய்ப்பு உண்டு. வேத சாஸ்திரங்களில் தேர்ச்சியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் கொண்டிருப்பர்.
பூர்வீக சொத்துக்களால் பயன் இல்லை. இப்படி 5ஆம் இடத்தில் குறிப்பிட்ட கிரகங்கள் இருப்பதால் பாதகமாயிற்றே என்று பதற்றம் அடைய வேண்டாம். மற்ற கிரக நிலைகளையும் குறிப்பிட்ட லக்னத்துக்கு 5ஆம் இடமானது எப்படியான ஆதிக்கத்தில் உள்ளது என்பன போன்றவற்றையும் ஆராய்ந்து நாம் பலன் அறிந்து கொள்ளலாம். ஆகவே 5ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் அதற்கு உரிய பலன்கள் கிடைக்கும்படி மற்ற கிரகங்களுடைய அமைப்பு இருந்தால் பயப்பட தேவையில்லை. வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.